பிரைஸ் லார்ட். நான் வந்து முன்னாடி தேவனை வந்து நான் தனி தேவனாக பார்த்தேன், ஒரு கோபமுடையோட தண்டிக்கிற தேவனாக பார்த்தேன். ஆனால் நான் இப்போ வந்து எப்படி பார்க்குறேன்னா அதோடு நான் டிஃப்ரென்ஸ் ஆகியிருக்கேன். நான் திரீக தேவனாக பார்க்குறேன், நான் ஒரு ரிலேஷன்ஷிப் காடாக நான் பார்க்குறேன், உறவின் தேவனாக பார்க்குறேன். அப்புறம் நான் அவரை எனது அப்பாவாக பார்க்குறேன். அப்படி நான் பார்க்கும்போது என்னால் ஈஸியாக அவரோட உறவாட முடியுது. அப்படி நான் அவரோட உறவாடும் போது என்னுடைய பிரச்சனைலாம் என்னால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது. எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆனால் என்னால் டக்குன்னு போய் வேறு யார்ட்டும் சொல்ல முடியலனா கூட என்னால் என்னோடய அப்பாட்ட பிதாட்ட என்னால் சொல்ல முடியும். அந்தளவுக்கு நான் அப்பா என்ற உணர்வில் இருக்கும்போது எனக்கு எல்லாமே உறவுலேருந்து என்னால் ஹேண்டில் பண்ண முடியுது. நான் எப்படி இருந்தேன்னா, ஏதாவது நான் தவறான காரியம் செஞ்சிட்டேன்னா, ஏதாவது நடந்து போயிட்டுமோ ஏதாவது காலில் முள் குத்தும். ஒருவேளை நான் அந்த தவறான செஞ்ச காரியத்தினால தான் ஆண்டவர் எனக்கு இப்படி பண்ணாரோ நான் அப்படி நினச்சிருந்தேன். ஆனால் இப்போ அவர் தண்டிக்கிற தேவன் அல்ல, என்னை மன்னிக்கிற தேவன். அவர் என்னை மன்னிக்கிறாரு, அவர் எனது அப்பா. இப்படி நான் மன்னிக்கிறது அதிகமாக ஃபீல் பண்ணிக்க, அவர் என்னை அதிகமாக மன்னிச்சிருக்காரு. இப்படி நான் அதை பார்க்கும் போது மற்றவங்க எனக்கு ஏதாவது விரோதமாக செய்யும் போது கூட என்னால் மன்னிக்காமல் இருக்க முடியல. ஏன்னா அவர் என்னை அதிகமாக மன்னிச்சிருக்காரு, அவங்கள என்னால் மன்னிக்காமல் இருக்க முடியல. ஆனால் என்னால் ஈஸியாக எது செய்ய முடியும்னா என்னால் மன்னிக்கிறது தான் முடியும். ஏன்னா ஆண்டவர் என்னை அதிகமாக மன்னிச்சிருக்காரு, நான் மன்னிக்கப்பட்டிருக்கேன் என்றதை நான் ஃபீல் பண்ணுறேன். அப்புறம் நான் பைபிள் ரீட் பண்ணுவேன். அது சும்மா எங்கள் அம்மா சொல்கிறக்காண்டி ஒரு 5 மினிட்ஸு அப்படி நான் அது ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் ஒரு அதிகாரத்தை பண்ணி முடிச்சுட்டு இப்படி பண்ணிட்டு போயிடுவேன். ஆனால் இப்போ அவர் எனது அப்பா, நான் அந்த உணர்வில் இருக்கும்போது எங்கள் அப்பா நல்லா அறியணும், பிதாவை நான் அறியணுன்றதுக்காண்டி நான் இப்போ என்னோடய பைபிள் ரீடிங், என்னோடய ப்ரேயர் கூட நான் டிஃப்ரென்ஸ் ஆயிடுச்சு.